வணக்கம். நான் இப்போ குடல் கறி குழம்பு வைக்க போகிறேன். அது இந்த குடலை நல்லா கழுகிருங்க. நல்லா கழுகிட்டு உப்பெல்லாம் போட்டு கழுகிருங்க. கழுகிட்டு கடைசியில் சுடு தண்ணி ஊற்றி கழுவுங்க. கழுகிட்டு எடுத்து வச்சுட்டு மட்டன் குழம்புக்கெலாம் எப்படி செஞ்சனோ அதேமாதிரி சீரகம், மிளகு, சோம்பு, கருவேப்பிலை, கசகசா வேணால் 2 ஸ்பூன் மல்லியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துருங்க. 2 ஸ்பூன் போட்டால் போதும். மல்லி எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நுணுக்குங்க. போட்டிங்களா? கசகசா போட்டு வறுத்துருங்க. இப்படி எல்லாத்தையும் வறுத்துட்டு இது கறி குழம்பு வைக்கிற மாதிரியே தான் வறுத்துட்டு இதில் தேங்காய் சல் போட்டிருப்பேன். இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் 3 உரித்து வச்சுருக்கேன். அது சின்ன ஜாரில் போட்டு நுணுக்கிக்கோங்க. நுணுக்கிட்டு பெரிய ஜாருக்கு மாற்றுங்க. சீரகம் போட்டுக்கோங்க. எந்த குழம்புலையுமே பச்சை சீரகம் போடுங்க. சீரகத்தை வறுக்கக்கூடாது. வறுத்தா அது ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும். அதனால் பச்சை சீரகமாக போட்டு அரைங்க. அடுப்பை வச்சு குடல் கழுவுறதுக்கு வெந்நீர் அடுப்பில் வைங்க. வெந்நீர் வச்சுட்டு இதெல்லாம் நுணுக்கினதை எடுத்து பெரிய ஜாரில் போடுங்க. போட்டுட்டு மட்டன் மசாலா போடுங்க. நான் எல்லாத்துக்குமே மட்டன் மசாலா போடுவேன். தேங்காயும் நுணுக்கி போட்டுக்கோங்க. இதில் தேங்காய் சேர்த்துருக்கேன். நான் ஒவ்வொன்றும் தேங்காய் சேர்ப்பேன், ஒவ்வொன்றும் சேர்க்க மாட்டேன். உங்கள் இஷ்டம்தான். சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், வேண்டாட்டி விட்டுக்கலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு எல்லாத்தையும் கழுவி ஊற்றி ஒட்டுக்க போட்டு அரைங்க. மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், இது இந்த குழம்பு குடலுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதுலேயும் பூண்டை போடுங்க. இஞ்சி, பூண்டு 2ஐயும் போட்டு நல்லா நைஸாக அரைங்க. நைஸாக அரைச்சிட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டு அரைங்க. இந்த குடலெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. உள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல்களுக்கெல்லாம் நல்லது. குடல் உள்ள புண்ணெல்லாம் ஆறும். வயிறு சரியில்லைன்னா இது சாப்பிட்டிங்கன்னா வயிறு நல்லாயிரும். இந்த வெங்காயத்தையும் போட்டு அரைங்க. அரைச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயமாக 2 வெங்காயமாக வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இங்கே சுடு தண்ணியில் குடலை போட்டாச்சு. அது நல்லா கழுவிக்கோங்க. இன்னும் ஒரு தடவை கழுவிட்டு அடுப்பில் குக்கரை வைங்க. குக்கரை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி வெட்டின வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம், கருவேப்பிலை போடுங்க. போட்டுட்டு அந்த மசாலையும் ஊற்றுங்க. அதே தான் மசாலையும் ஊற்றி நல்லா வதக்குங்க. மட்டன் குழம்பு எப்படி வச்சோன்னா அப்படியே தான். இது நம்ம மசாலா அரைச்சது இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேன். புளிக்குழம்புக்கெலாம் நான் மசாலா அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இன்னொரு நாளைக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அது மாதிரி அரைங்க. புளிக்குழம்பு, முட்டை குழம்பு,
எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்கும் அது நல்லாயிருக்கும். கறி குழம்புக்குமே அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம. எல்லாம் போட்டு மல்லி, கசகசா, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி மிஷினில் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்படி கறி குழம்பு நான் அரைச்சி வைக்க வேண்டியது, வெறும் இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சா போதும். அது ஒரு நாளைக்கு நான் வீடியோவில் போடுறேன். இதில் குடலை கழுவி போடுங்க. போடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. எல்லாத்தையும் அள்ளி போட்டிங்களா? இப்படி நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டு 2 தக்காளி புழிஞ்சு விடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். மட்டன் குழம்பு, குடல் குழம்பு இதெல்லாம். இன்னொரு நாளைக்கு தலைக்கறி செஞ்சு அனுப்புகிறேன் பாருங்கள். நான் செய்கிற சமையல் நல்லா இருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்க. பத்தலைன்னா திரும்பி கொஞ்சம் போட்டுக்கோங்க தூள். எனக்கு பத்தலை, அதெல்லாம் திரும்பி போட்டேன். உங்களுக்கு குழம்பு தகுந்த பொடி போட்டுக்கோங்க. செஞ்சு பார்த்துருக்கீங்களா? நான் செஞ்சதை நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? உப்பு போடுங்க. போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அடுப்பு மூடி வைங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக வச்சா கறி குழம்பு மாதிரி தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது. தக்காளி புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 2 தக்காளி போடுங்க போதும். போதும். கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வைங்க. ஜாரை கழுவி தண்ணி ஊற்றுங்க. இந்த ஜாரு கழுவி தண்ணி ஊற்றுற தண்ணியே போதும். நல்லா கிண்டி விட்டுட்டு, நான் இந்த உப்பு தான் போடுவேன், நீங்கள் எந்த உப்பு போடுறீங்களோ போடுங்க. மூடிடுங்க. மூடி வைங்க. விசில் ஒரு 10-12 விசில் விடுங்க. குடல்லாம் நல்லா வேகணும். அப்போ தான் வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது. நல்லா சுத்தமாக கழுகிடணும். இல்லைன்னா வயிறு சரியில்லாமல் போயிடும், லூஸ் மோஷன் ஆயிரும். நல்லா கழுகிடணும். விசில் வந்துச்சு பார்த்தீங்களா? நிறைய விசில் விட்டு இறக்கிடுங்க. இறக்கி கேஸ் போனதும் திறந்துருங்க. திறந்து எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே தக தக தகன்னு நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஒரு கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தழையை போடுங்க. நான் பெரும்பாலும் குழம்புகளுக்கு சாம்பாருக்கு ஒன்று தான் கொத்தமல்லி தழை போடுவேன், சாம்பார் ரசத்துக்கு. மற்றபடி மட்டன், சிக்கன், இது புளிக்குழம்புக்கெலாம் கொத்தமல்லி தழையே போட மாட்டேன். நீ கொஞ்சம் இருந்துச்சு போட்டேன், நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எப்படி கொதிக்க பாருங்கள். குழம்பு பார்க்குறக்கே சாப்பிடும் போல் இருக்கா? சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு குடல் குழம்பு சாப்பாடு.